ஹாய் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் என்ன செய்யலான்றது பார்க்கலாங்களா? இனிமேல் லன்ச்சு நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலான்னு இருக்கேங்க. அந்த லன்ச்சுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொண்டைக்கடலை, மூக்கு கடலை இருக்குது இல்லைங்களா, கருப்பு மூக்கு கடலை, அதை நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க. அடுத்தது புளி, உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. சாப்பாட்டுக்காக அரிசியை நான் ஊற வச்சுட்டேங்க. இதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிற லஞ்சுக்கான டிஷ்ஷு. இதை பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கொண்டைக்கடலை இல்லை மூக்கு கடலை சொல்லுவோம். உங்கள் ஊர்லெலாம் எப்படி சொல்லுவாங்கன்றதை சொல்லுங்கள். இதை பாருங்கள், இதுதான் எங்களுடைய வீடு. வாங்க, அரிசிக்கான தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம சாதத்தை நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு அதை 2-3 கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அது வெந்துட்டே இருக்கட்டும்ங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு டிஷ்ஷு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதுன்னு சொல்லிவிட்டு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே சாதமும் வெந்துடுச்சு. பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக அழகாக தெளிவாக நல்லா வெந்துடுச்சு. இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வடிச்சிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இது பச்சரிசி தாங்க. ரேஷனில் வாங்கினா பச்சரிசி தான். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. வடிச்சலாம். சாப்பாடு வடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக நீர்லாம் வடிஞ்சிட்டு இருக்கும். அடுத்தது நம்ம இங்கே பாருங்கள், வெளியில் செமையாக மழை பிடிச்சிக்கிச்சிங்க. என்னன்னு தெரியல, சென்னையில் விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்குது. நைட்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை வருது. வெளியில் கூட நம்ம போகிறதா வேணாவான்னு சொல்லிட்டு தெரியல. மழை அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன குழம்புக்கான ரெடி பண்ணிக்கலாங்களா? கிரேவி என்ன ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாக் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பசிச்சா இங்கே கதவை தட்டுவாங்க. அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு செய்யலை. காலையில் செஞ்சு அந்த தோசையும் வடைக்கறியும் தாங்க இருந்துச்சு. அதுதான் நான் அவங்களுக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப டல்லாகிட்டாங்க. என்னன்னே தெரியல. இப்போது நேற்றுலேருந்து இவங்க மட்டும்தான் வராங்க. அவங்களுடைய பாப்பா என்னாச்சுன்னே தெரியல. அதுதான் என்னமோ சொல்லுது எங்ககிட்ட என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல. அவங்க பாப்பாவை யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியல. அது கூடயே இட்டுட்டு வரல. அது மட்டும்தான் நேற்றுலேருந்து வீட்டுக்கு வருது. அதுவும் படுத்துருக்கிறது. பசிச்சா சாப்பாடு கேட்குது, சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக போயிடுது. அதனுடைய பாப்பா என்ன ஆச்சுன்னே இன்னொன்று எங்களுக்கு தெரியல. சரி, வாங்க நம்ம இப்போது என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா கத்திரிக்காய் நீட்டாக கட் பண்ணிட்டேங்க. வெங்காயம், தக்காளியும் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி தண்ணியை நல்லா கரைச்சி அது கூட நான் என்ன போட்டிருக்கேன்னா உப்பு, மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொண்டைக்கடலை நல்லா ஊற வச்சுட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டவ்வில் நான் இந்த பேன் வச்சுட்டு அதில் எண்ணெயை நல்லா ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த இது வீடியோ லாங்காக போகிறதுனால இது பார்ட் 1 நான் போட்டுடுறேங்க. பார்ட் 2 நான் அப்புறம் அப்லோட் பண்ணி போடுறேன். என்ன குழம்பு என்ன டிஷ்ஷு செய்கிறேன்றது நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்பெஷலான கிரேவி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டான கிரேவி. இந்த ஆனியன் கூடயே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த செகண்ட் பார்ட் போடுறேன். பாருங்கள், வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.